தயவு செய்து அன்பை வெளிப்படுத்துங்கள். மனதிற்கு பிடித்தவர்கள்ட்ட, நெருக்கமானவர்கள்ட்ட அன்பான வார்த்தைகளை பேசுங்கள். ஏன்னா சாப்பாடு நல்லா வீட்டுல மனைவி சமைச்சாங்கன்னா சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னும் நீங்க குறைஞ்சு போயிட போறது இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அன்னைக்கு நிறையவே சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? யாரோ உங்களுடைய மனைவி, உங்களுடைய அம்மா, உங்களுடைய சகோதரி, இல்ல கணவர் சமைச்சு தராரா, உங்களுடைய கணவர் சொல்றதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம். ஆனா நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்க மனசு அதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடையும். ஒரு விஷயம் நல்லா இருக்கா, நல்லா ஒரு கவிதை எழுதுறாங்களா, பாராட்டுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு நல்லா செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுங்க. ஒருத்தவங்க மிஸ் பண்றீங்களா, அதை சொல்றதுல கூட சில பேருக்கு ஈகோ கிளாஷ் இருக்கும். மிஸ் பண்ணா நான் வந்து அதை மிஸ் பண்றேன், நீ இல்லாம சிரமப்பட்டேன், ஊருக்கு அனுப்பிச்சுட்டீங்களா, வீட்டுல அவங்க இல்லாத ஒரு தனிமையை கூட சொல்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. அவங்க மிஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, தாராளமா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, போன் பண்ணி சொல்லுங்க, நீ இல்லாம அவங்க ரொம்ப மிஸ் பண்றேன், சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சில பேர் அன்பை கூட கடினமான வார்த்தையால வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? இப்ப ஊருக்கு போயிருப்பாங்க, மனைவி ரொம்ப மிஸ் பண்ணுவாரு, தனிமையில இருப்பாரு, ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா எப்ப வர அப்படின்னு ஒரு கடினமான வார்த்தையாவே கேட்டு முடிச்சிருவாரு. அதனால எப்ப வர, வீட்டுலாம் கிளீன் பண்ணாம கிடைக்கவா, வந்து பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் இருப்பாங்க, இன்னும் நக்கலா பேசுற மாதிரி பேசுவாங்க. அப்பா நீ இல்லாத நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அந்த அம்மா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா சொல்றப்ப பாருங்களேன், அப்ப யாருக்குமே டைரக்டா ஒண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து நீ இல்லாத தனிமையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லல தயங்குறீங்க. டைரக்டா சொல்லுங்க, மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. அன்பான உண்மையான வார்த்தைகளை மனதிற்கு உண்மையானவர்கள், நெருக்கமானவர்களிடம் வெளிப்படுத்துவது எந்த விதமான தவறும் கிடையாது. அது எந்த விதமான கூச்ச நாச்சமும் இன்றி உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட யோசிக்காம பேசுங்க. அது